136 கிலோமீட்டர், 35 ரூபா தான் டிக்கெட். அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸில் போகலான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அதாங்க உண்மை. ஸோ வணக்கம் நண்பா நம்பி. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் நாகர்கோவில் ஜங்ஷன். அந்த எலிவேஷன் ஒர்க் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாகர்கோவில் தான் இருக்குன்னு. நம்ம லாஸ்ட்டு வந்துருந்தோம் இல்லைங்களா கோயம்புத்தூரில் அந்த நாகர்கோவிலுக்கு, அந்த வீடியோ லாஸ்ட் எண்ட்லேயே சொல்லியிருப்பேன். அடுத்த ஜேர்னி நம்மளுக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. எக்ஸாக்டாக நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். ட்ரெயின் நம்பர் 56102 நாகர்கோவில் டு கொல்லம் பேசஞ்சர் ட்ரெயின். பேருக்கு தாங்க பேசஞ்சர். நம்ம எந்த ட்ரெயினில் வந்தோமோ அதிலே ட்ரெயினில் தான் ரிட்டர்ன் நம்ம கொல்லம் போக போகிறோம். வாங்க உள்ள போய் மற்ற டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன். பிரைமரி கிளீனிங் பார்த்தீங்கன்னா கொல்லம் தான். இங்கே நாகர்கோவில் இருக்கட்டும் கோயம்புத்தூர் இருக்கட்டும், இங்கே 2 இடத்துலையுமே செகண்டரி கிளீனிங் மட்டும்தான், வெறும் கிளீன் மட்டும் பண்ணுறது தான். நம்ம வந்து இல்லைங்களா நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் தான் ட்ராக் ஷேர் பண்ணுது நாகர்கோவில் பயணிகள் ரயிலா. சிக்னல் போட்டான். வேப் 7 சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு வேப் 4 போட்டு பேசஞ்சருக்கு வேப் 7 போடுறாங்க. வித்தியாசமாக இருக்கு. சரி, ஓகே, நம்ம கிளம்புவோமா? ஏசி கோச்சுகள் எல்லாம் அலௌடு கிடையாதுங்க. இங்கே வந்து கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் வந்தோம்னா உள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லா இடத்துலையும். ஸோ நம்ம 35 ருபீஸ்க்கு நம்ம ஸ்லீப்பரில் வேணால் நம்ம ட்ராவல் பண்ண முடியும், ஏசி எல்லாம் பண்ண முடியாது. நம்ம இந்த எஸ்டர்னில் இன்னைக்கு ஜேர்னி பண்ணுவோம். ரெண்டு கிளம்பிடுச்சு. இந்த நாகர்கோவில் ஜங்ஷன்ல அந்த யார்டு கிளீனிங் யார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த லைட்டோடைய வெளிச்சத்தை பார்க்கறது தனி இருக்குங்க. அதை பார்க்கறது தனி ஃபீல், நல்லா இருக்கும். பரவாயில்லைங்களே, இந்த வண்டிக்கு நாகர்கோவிலே நல்ல டிமாண்ட் இருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சஸ் இருக்கும், அதுக்கு அலவுட் கிடையாது, அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்தான ஃப்ரண்ட்டில் 2 என்ட்ரிஸூர் ஒரு SLR. நாகர்கோவில் டவுன்.
பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சரி வாங்க, ஒரு ஓப்பன் விண்டோ பார்த்தேன், அங்கே போய் செட்டில் ஆயிடுவோம். அப்போ தான் வீடியோ இருக்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க.
குளித்துறை மேற்கு. இதுதாங்க தமிழ்நாட்டுடைய லாஸ்ட் ஸ்டேஷன். அதாவது தமிழ்நாடு பார்டருக்கும் கேரளா பார்டருக்கும் இடையே இருக்கிற லாஸ்ட் லோக்கல் ஸ்டேஷன். அடுத்தது பாரசாலைன்னு ஏதோ ஒரு ஊர். அந்த ஸ்டேஷன் வந்து கேரளாக்குள்ள என்ட்ரி ஆகும். அப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது காடு செக்ஷன், இந்த சில்னஸ் இதெல்லாம் கேரளா நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதான் இல்லை, இது எல்லாமே தமிழ்நாடு. இதுக்கு அப்புறமேட்டு தான் கேரளா. நல்ல ஒரு சில்னஸான கிளைமேட்டு. சில்லா இருக்கு. சுத்தி பாருங்களேன், எல்லாம் பச்சை பசேர்னு செடி கொடிங்க. சில்னஸான கிளைமேட்டு, ஃபாகு. இட்ஸ் ஆசம். 20 meters tunnel to
டிமாண்டாக இருக்குது இந்த ட்ரெயின். பேருக்கு தான் பேசஞ்சர்னு போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க, பட் ஆனால் இது ஒர்த்து, டபுள் ஒர்த்து. ஆன்லைன் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் தோண்டிட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட ட்ராக்கை காணும். எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு 3-4 வருஷம் ஆயிருக்கு. யார்டுக்காக தான் கலெக்ட் பண்ணிட்டு கோச்சு வந்து க்ளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த யார்டு. திருவாண்டம் சவுத். இப்போ ரீசெண்டாக நேம் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, திருவாண்டம் சவுத் அப்படின்ட்டு. அதனால் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு திருவாண்டத்துலேயும் எல்லா ட்ரெயினும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல, அதனால் இது கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி செடி கொடுக்குறாங்க. இப்போது லெஃப்ட் சைடில் இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால எவ்வளோ க்ரௌடுக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. பட் என்னென்ன ரைட் சைடில் எந்த இதுவும் இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்பர் கிரேடு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த இறக்கத்துலேருந்து இப்படி மேட்டு நோக்கி இதில் அப்பர் கிரேடு. இதை நீங்கள் அப்படி அந்த சைட்லேருந்து வந்தது அப்படின்னா அது வந்து டவுன் கிரேடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ புரியுது இது ஏன் வேப் 4 கொடுக்காம வேப் 7 கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இவ்வளோ கோச்சஸையும் புல் பண்ணோம் அப்படின்னா வேப் 4 முடியாதுல்ல. சப்போஸ் இந்த ட்ரெயினில் நீங்கள் நாகர்கோவிலேருந்து கொல்லமோ அல்லது திருவாண்டரமோ போகணும் அப்படின்னா நாகர்கோவில் ஒன்று ஏறுங்க, இல்லை நாகர்கோவில் டவுன்லேயே ஏறுங்க. கேப்பில் இடிப்பட்ட கேப்பில் ஏறினீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிற 22 கோச்சஸ் இருக்கு, அந்த ஏசி கோச்சஸ் அதை தவிர மிதி இருக்கிற எல்லா கோச்சுமே அன்ரிசர்வ் நிலமை தான், ஜாம் பேக்டு. நீங்கள் ஒரே விஷயம் அப்படியே உள்ளே காட்டுறேன். எந்திரிச்சு காட்ட முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்குது, ஜாம் பேக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இப்போது நாகர்கோவிலேருந்தோ அல்லது நாகர்கோவில் டவுன்லேருந்தோ திருவாண்டரம் அல்லது கொல்லம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்காரணத்தை கொண்டு நடுவில் ஏறி நினச்சிடாதீங்க. அமௌண்ட் செலவான பரவாயில்ல, போயிட்டு நாகர்கோவில் ஏறுங்க. ஏன்னா நாகர்கோவில் அல்லது நாகர்கோவில் டவுன் இந்த 2 இடத்துலையுமே அதனுடைய சீட்ஸ் மேக்ஸிமம் 1 சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிடுது. பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட தான் கேட்டேன், அது அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியல. பட் இருந்தாலும் சொன்னாங்க என்னென்னா இப்போ மேக்ஸிமம் ஒரு சில நாட்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, சில நாட்களில் எப்பயுமே க்ரௌட் அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க. பார்த்துக்கோங்க. என்னக்கா அப்படிங்களா? திருவனந்தபுரத்தில் அப்புறமேட்டு கூட்டம் இருக்காதா? வேலைக்கு போகணும், டெய்லியே போகுது நாகர்கோவிலேருந்து இங்கே வருது. அதனால அவங்களுக்கு திக்காது. இந்த ஒரு வண்டிக்கு மட்டும்தான் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓ டெய்லியும் போயிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுற மாதிரி இருக்கு. கொல்லம் வரைக்கும் போகும் டெய்லி. அதனால அவங்க கட்டண கூட்டம் இருக்கு. இந்த வண்டிக்கு மட்டும்தான், இந்த வண்டிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கு. இப்போ அங்கே எத்தும்போது மணி 10:30 ஆகிடுது. ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் எல்லாமே இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால இவ்வளோ அப்புறம் இருக்காங்க. இந்த வண்டிக்கு மட்டும் டெய்லி இருக்குது, கவர்மெண்ட் லீவுக்கெல்லாம் இல்லை. அப்பா யாரும் போகாதல்ல. அப்ப
ஓ அன்ரிசர்வ் நிலைமையா இருக்கு, எல்லாம் ஜாம் பேக்ல கிடக்கு. ஓ இப்போ டோட்டலாக எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாருமே சீசன் பாஸ் தான். ஓ அப்படிங்கும்போது அமௌண்ட் கம்மியாக இருக்கு. மேக்ஸிமம் லீவ் நாளையில கூட்ட க்ரௌட் இருக்காது. ஓகே ஓகே. ஏன்னா நாகர்கோவில் டவுன் ரெண்டு இடத்துலயுமே மேக்ஸிமம் ஃபில் ஆயிருது, அங்கேயே நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ பரவாயில்ல, கரெக்டான டைமிங்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஓகேக்கா. லீவு நாளையில் அது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த டைமிங்கில் மட்டும் இங்கே க்ரௌடு இருக்காது, மற்ற எல்லா நாள்லையுமே க்ரௌடு தான். நீங்கள் எதை சுற்றி பார்க்கணும்னு இப்போ ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லீவு நாளையில் வந்தீங்கன்னா க்ரௌட் இல்லாமல் இருக்கும். ஸ்கூல் காலேஜ் அண்டு ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே சரியான டைமிங்கில் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் இது கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். சின்ன டைமிங்கில் ஆப்ரேட் பண்ணுற ரயில்வேஸும் சரி, அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிற பீப்புளும் சரி, இட்ஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். திருவனந்தபுரம், திருவேண்டரம் சென்ட்ரல் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த திருவனந்தபுரம் சென்ட்ரல் அவ்வளோன்றது. லைக் இங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஒன்று ஆப்ரேட் ஆகும், அதாவது திருவனந்தபுரம் டு செகண்டராபாத் சபரி எக்ஸ்பிரஸ், ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் ட்ரெயின் சொல்லலாம். அது நான் ஐசிஎஃப் கோச்சில் தான் ஓடிட்டு இருக்கு. எல்ஹெச்பிக்காக கன்வெர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். என்னதுக்கோ ட்ரெயின் கொடுக்குறாங்க, அதுக்கு இன்னொன்று தர மாட்டேங்கிறாங்க. இருக்கிற க்ரௌட்லாம் இருக்குது, இதெல்லாம் ஏற காத்திருக்கா இல்லை அடுத்த ட்ரெயின் காத்திருக்கானே தெரியலையே. ஏற்கனவே உள்ள ஜாம் பேக்ட், இவங்கெல்லாம் இறங்க காத்திருக்காங்க, ஆனால் யார் இவங்கெல்லாம் ஏறது காத்திருக்காங்கன்னு தெரியலையே. சரி ஓகேங்க, நம்மளும் போயிட்டு ஒரு டீயை போட்டு ஒன்றும் முடியல. திருவனந்தபுரம் சென்ட்ரல் இருக்குன்னு க்ரௌட் இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதுக்கப்புறமா இருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் க்ரௌட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த வண்டி எந்த அளவுக்கு ஜாம் பேக்ட் அப்படின்னா, ஒரு சீட்டை 2 பேர் ஷேர் பண்ணி, இப்போது பெரிய சீட் இருக்கு இல்லைங்களா, 4 பேர் உட்காருது, அந்த சீட்டை 5 பேரோ 6 பேரோ ஷேர் பண்ணால் கூட அப்பயே நிற்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்குது. ஸோ லீவு நாளையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் லீவ் இல்லாத நாளையில் வந்துட்டிங்கன்னா மாட்டிக்கிறீங்க. South. பாடி தாங்காது.
எப்படி ப்ரோ நல்லா இருக்குல்ல? அந்த சைடு மரம், இந்த பக்கம் ஸ்டேஷன். ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும்போது எல்லா ட்ரெயின் நமக்கு வழி விட்டுது. இப்போ பேசஞ்சரை மாறினா நம்ம நின்று மற்ற ட்ரெயின் வழி விடுறோம்.
நாகர்கோவில் ஜங்ஷன் டு கொல்லம் ஜங்ஷன் வரைக்கும் 136 கிலோமீட்டர் 35 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 136 கிலோமீட்டர் 3 மணி நேரம் 55 நிமிஷத்தில் எடுத்து கவர் பண்ணுது. காலையில் 6:25க்கு அங்கேருந்து டிபாச்சர் ஆகி இங்கே காலையில் 10:20க்கு இங்கே வந்துடுது. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டிலே. அதுக்குன்பா நம்ம அடுத்து ஒரு ஜேர்னியில் சந்திப்போம். பாய்.